ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.4 உள்ள 2வது கணக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குகள் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் 9th மேக்ஸ் சாப்டர் 3 அப்படிங்கிற டாப்பிக்கில் எல்லா வீடியோவும் இருக்குது. உங்களுக்கு எந்த கணக்கு வேணுமோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முழுவதும் விரிவாக்காமல் எக்ஸ் ஸ்கொயரின் கெழு, எக்ஸின் கெழு மற்றும் மாறிலி உறுப்புகளை இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி காண்கன்னு கேட்டிருக்காங்க. இயற்கணித முற்றொருமை அப்படின்னாலே அது சூத்திரம், ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற 2 கணக்கில் ஃபஸ்ட்டு கணக்கு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 5, எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் பாருங்கள், முதல் டேம் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது? சேமாக தான் இருக்குது. அடுத்தடுத்த 2வது இருக்கிற டேம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இது என்ன ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா? இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன பாருங்கள். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இப்போ இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு எக்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5 இருக்குது. ஓகேவா? எக்ஸ் இருக்கிற இடத்துல அதே எக்ஸ் தான் இருக்குது. ஏ இருக்கிற இடத்துல நமக்கு 5 இருக்குது. பி இருக்கிற இடத்துல 6ன்னு இருக்குது. சி இருக்கிற இடத்துல 7ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இது அவ்வளோத்தையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள். எக்ஸுக்கு எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்கிற இடத்துல 5 இன்டு எக்ஸ் ப்ளஸ் பி இருக்கிற இடத்துல 6 இன்டு எக்ஸ் ப்ளஸ் சி இருக்கிற இடத்துல 7 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். எக்ஸுக்கு எக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் ப்ராக்கெட்டில் ஏபிசி இந்த 3ஐயும் கூட்டல் போட்டு எழுதணும். ஏ 5, பி 6, சி 7. ஓகேவா? இன்று எக்ஸுக்கு எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ப்ளஸ் ஏபி. அப்போ என்ன வரும் பாருங்கள். 5 இன்ட்டு 6. ஓகேவா? 5 இன்ட்டு 6. அடுத்தால ப்ளஸ் பிசி. அப்போ 6 இன்ட்டு 7. அடுத்தால ப்ளஸ் சிஏ 7 இன்ட்டு 5 இன்று எக்ஸ். அடுத்தால ப்ளஸ் இந்த 3ஐயும் பெருக்கி எழுதிட வேண்டியதான். இதில் 5, 6, 7. ஓகேவா? இப்போ இதை நம்ம சுருக்கிடலாம். இந்த சைடு நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கோ அந்த டேம் அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு இங்கே நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் கியூப். அடுத்தால ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 ப்ளஸ் 7. இது 3ஐயும் கூட்டினா என்ன வரும்? 18ன்னு வரும். ஓகேவா? அப்போ ப்ளஸ் 18 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தால ப்ளஸ் இது 2ஐயும் பெருக்குங்க. 5 6 30 ப்ளஸ் 6 7 42 ப்ளஸ் 7 5 35 இன்று எக்ஸ் ப்ளஸ் இந்த 3ஐயும் பெருக்கிடலாம். 5 6 30 3 7 21. அப்போ என்ன வந்துடும்? 210ன்னு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதை என்ன சுருக்கலாம்? ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 18 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 3ஐயும் கூட்டுங்க. 40 30 42 72 72 35 என்ன வந்துடும்? 107ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 107 எக்ஸ் ப்ளஸ் 210. இப்போ இதுக்கு மேலே நம்ம இதை சுருக்க முடியாது. ஓகேவா? நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதை முழுவதும் விரிவாக்காமல் எக்ஸ் ஸ்கொயரின் கெழு, எக்ஸின் கெழு, மாறிலி உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதிலிருந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயரின் கெழு என்ன, எக்ஸின் கெழு என்ன, மாறிலி உறுப்பு என்னங்கிறத எழுதிடலாம். ஓகேவா? முதல்ல எக்ஸ் ஸ்கொயரின் கெழு. எக்ஸ் ஸ்கொயரின் கெழுனா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதோ அதுதான் அதனுடைய கெழு. அப்போது ப்ளஸ் 18. ஓகேவா? அடுத்தால எக்ஸின் கெழு. எக்ஸ் டேம் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதோ அதுதான் நமக்கு எக்ஸின் கெழு. அப்போ என்ன வரும்? 107. அடுத்தால மாறிலி உறுப்பு. மாறிலி உறுப்பு அப்படிங்கிறது எக்ஸ் டேம் இல்லாத ஒரு உறுப்பு கடைசியில் இருக்கும். அது கான்ஸ்டன்ட். அது என்ன அப்படின்னா 210. ஓகேவா? இப்போ முதல் கணக்கில் நம்ம எக்ஸ் ஸ்கொயரின் கெழு, எக்ஸின் கெழு, மாறிலி உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதே கணக்கில் செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம் பாருங்கள். 2x ப்ளஸ் 3 இன்ட்டு 2x மைனஸ் 5 2x மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே தான். எக்ஸ் ஸ்கொயரின் கெழு, எக்ஸின் கெழு, மாறிலி உறுப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் ப்ளஸ் பி, எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற வடிவத்தில் இருக்குது. இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 2x இருக்குது. ஓகேவா? அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x போட்டுடலாம். ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னா ப்ளஸ் 3. அடுத்தால பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் 5.
அடுத்து சி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா -6. இப்போ இதை இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்க. முதல்ல எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னது இருக்குது 2x. அப்போ 2x ஏ இருக்கிற இடத்துல 3. அடுத்தால இன்று 2x + b இருக்கிற இடத்துல -5. ஸோ நம்ம -5 போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தால எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x, சி இருக்கிற இடத்துல -6. எப்போவுமே இந்த சைடு நம்ம அப்ளை பண்ணுறது வந்து நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்துடும். ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்னா என்னது? எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 2x. அப்போ 2x தான் ஹோல் கியூப். அடுத்தால ப்ளஸ் a + b + c. a வந்து என்ன அப்படின்னா 3, b வந்து -5, c வந்து -6 இன்டு x². எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது 2x தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஓகேவா? அடுத்தால ப்ளஸ் ab. அப்போ a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு 3 என்று பிக்கு பதிலாக -5. அடுத்தால ப்ளஸ் bc. பிக்கு பதிலாக -5 என்று சிக்கு பதிலாக -6. அடுத்தால ப்ளஸ் சிக்கு பதிலாக -6 என்று ஏக்கு பதிலாக 3 என்று எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் 2x. ஓகேவா? அடுத்தால ஏபிசி மூணுமே பெருக்கல் எழுதிட வேண்டிதான். ஏ இருக்கிற இடத்துல 3, பி இருக்கிற இடத்துல -5, சி இருக்கிற இடத்துல -6. ஓகேவா? இப்போ இதை நம்ம சுருக்கி எழுதலாம். ஈக்குவல் டு இங்கே 2x தான் ஹோல் கியூப். 2 கியூப் பண்ணால் என்ன வரும்? 2 வந்து 3 தடவை போட்டு பெருக்கணும். அப்போ என்ன வரும்? 2 4, 4 2 8. அப்போ 8. எக்ஸை கியூப் பண்ணால் என்ன வந்துடும்? எக்ஸ் கியூப். ஓகேவா? அடுத்தால ப்ளஸ் இப்போ வந்து இதை வந்து பாருங்கள், கூட்டல் கழித்தல் ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ கூட்டலில் இருக்கிறது நம்ம முதல்ல எழுதிடலாம். அடுத்தால கழித்தல் போட்டு கழித்தல் இருக்குது. 5 6 கூட்டினா என்ன வந்துடும்? 11 இன்று 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 2 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் x². ஓகேவா? அடுத்தால இங்கே பாருங்கள் ப்ளஸ் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இந்த ரெண்டையும் பெருக்குவோம். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் வெவ்வேறு அடையாளமாக இருந்தால் பெருக்கல்ல மைனஸ் வந்துடும். 3 15. அடுத்தால இங்கே ஒரே அடையாளம். அப்போ ப்ளஸ்ன்னு வந்துடும். 5 30. அடுத்து இங்கே ப்ளஸ் மைனஸ் வெவ்வேறு அடையாளம் -6 3 18 இன்று என்ன இருக்குது 2x. ஓகேவா? அடுத்தால இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் வந்துடும். 3 5 15 6 90. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன சுருக்கலாம்? ஈக்குவல் டு 8x3. அடுத்து பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம். அப்போ என்ன வரும்? -11ல் 3 போனால் என்ன வந்துடும்? 8 என்று 4x². அடுத்தால இங்கே பாருங்கள் ப்ளஸ். முதல்ல ப்ளஸில் உள்ளது என்னது 30. அதை முதல்ல எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ் போட்டு மைனஸில் உள்ளதை கூட்டி எழுதுங்க. 15ஐயும் 18ஐயும் கூட்டினா எவ்வளோ வரும்? 33 என்று 2x + 90. ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 8x³ மைனஸ் இந்த ரெண்டையும் பெருக்கலாம். 8 4 என்ன வரும்? 32. 32 x² எழுதிடலாம். அடுத்தால இங்கே பாருங்கள், பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம். அப்போ என்ன வந்துடும்? -3 என்று 2xன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தால ப்ளஸ் 90. இப்போ இதை லாஸ்ட்டாக சுருக்கிடலாம். ஈக்குவல் டு 8x³ மைனஸ் x² டேம் எழுதியாச்சு. அடுத்தால மைனஸ் 2 6x + 90. இப்போ இதுக்கு மேலே நம்ம இதை சுருக்க முடியாது. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா x² கேளு, எக்ஸின் கேளு, மாறிலி உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ x² கேளு. x² பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள், -32. அப்போ ஆன்சர் என்னது? -32. அடுத்தால எக்ஸின் கேளு. எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது? -6. ஓகேவா? அப்போ அதுதான் அதனுடைய கெழு. -6. நெக்ஸ்ட்டு மாறிலி உறுப்பு கேட்டிருக்காங்க. எக்ஸ் இல்லாத டேம் தான் மாறிலி உறுப்பு. ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 90 கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம ஒரு பல்லுறுப்புக்கோவை கொண்டு வந்துடுவோம். அதிலிருந்து x² கெழு என்ன, எக்ஸின் கெழு என்ன, மாறிலி உறுப்பு என்ன அப்படிங்கிறத எடுத்து எழுதிடுறோம். ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.